இந்த வாரத்திற்கான இயேசுவின் பொன்மொழிகள். மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த வசனங்கள் எல்லாம் மலை பிரசங்கங்கள் என்று சொல்லி உலகளாவில் இயேசுவின் பொன்மொழிகளை இன்றும் கொண்டாடுகிறார்கள். மலை பிரசங்கத்தில் அவர் பேசின ஒவ்வொரு வசனங்களும் ரத்தினங்களே. சரி, ஆவியில் எளிமை என்றால் என்ன? ஏன் அவர்கள் பாக்கியவான்கள்? மனிதனாகிய நமக்கு சரீரம், அதற்குள் ஒரு ஆவி தேவனால் நமக்கு பிறக்கும் போதே அருளப்பட்டுள்ளது. அந்த ஆவி நமக்குள் இருக்கும் வரை மனிதன் அல்லது நம் பெயர் வைத்து நாம் அழைக்கப்படுவோம். எப்பொழுது அந்த ஆவி நம்மை விட்டு பிரிகிறதோ அடுத்த நொடியிலிருந்து நம் பெயர் மாற்றப்பட்டு சவம் என்று மற்றவர்களால் அழைக்கப்படுகிறோம். பெட்ரோல் இல்லாத வண்டி வீண், பேட்டரி இல்லாத கடிகாரம் வீண். அதே போல ஆவி இல்லாத மனுஷனும் இருக்கிறான். இந்த மனித ஆவிதான் இந்த சரீரத்திலிருந்து மனுஷனை இயக்குகிறது. மனித ஆவி விரக்தி அடையும் போது கண்கள் கலங்குகிறது. மனித ஆவியின் உற்சாகம் சந்தோஷத்தின் வெளிப்பாடாய் முகத்தில் புன்னகையை காண்பிக்கிறது. ஆவியின் முறிவு சோகத்தை வெளிப்படுத்துகிறது. இப்படியே ஆவியில் எளிமையானவர்கள் தாழ்விலே வேதனைப்படாமல் உயர்வை பார்த்து பெருமை கொள்ளாதவர்களாம். இவர்களின் வாழ்க்கை மிகவும் எளிமையானதாய் தாழ்மை நிறைந்ததாய் இருக்கும். எந்த நிலையிலும் மனரம்யமாய் வாழத் தெரியும் இந்த எளிமையான ஆவி கொண்டவர்கள். இவர்களின் எளிமையான குணம் மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கும் பரிசு பரலோக ராஜ்யம். இவர்கள் பூலோகத்தில் வாழும் பரலோகவாசிகள். இவர்கள் பேச்சு, இவர்கள் வாழ்க்கை, இவர்களின் நடவடிக்கை எல்லாம் தேவனுடைய கவனத்தையும் மனுஷர்களின் கவனத்தையும் ஈர்க்கும். ஆனால் இந்த ஆவியின் எளிமை எல்லாருக்குள்ளும் எளிதில் வருவதில்லை. சகிக்கும் மனப்பான்மை, பொறாமையற்ற இருதயம், உள்ளத்திலிருந்து பிறக்கும் தேவ அன்பே இந்த ஆவியின் எளிமையின் அஸ்திபாரம். எனவே நாமும் தேவனிடத்தில் இந்த குணத்தை கேட்டு அதன்படி வாழ முயற்சித்தால் பரலோக ராஜ்யம் நம்மை தேடி வரும். ஆமேன். இந்த வாரம் முழுவதும் இனிய வாரமாக அமைய அன்பின் வாழ்த்துக்கள்.